பொது சமூகத்தில் யார் கட்சியை தொடங்கினாலும் அவங்களுக்கு வந்து சாதி முத்திரை இல்லை. ஆனால் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர் வந்து கட்சி தொடங்கினா அது ஏன் சாதி முத்திரை? இதுதான் மிகப்பெரிய சனாதன கோட்பாடு. இன்றைக்கு வந்து ஆதவ அர்ஜுனை சேர்த்த உடனே துணை பொதுச் செயலாளர் பதவி என்றெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கும்பல் கர்ஜிக்கிறது. சூர்யா போன்றவர்களுக்கெல்லாம் மூளை இருக்கிறதா என்கிறது எனக்கு தெரியவில்லை. இவர்களுடைய போலி முகங்கள் என்னவென்றால், யாரும் விடுதலை சிறுத்தையில மாற்று சமூகத்திலிருந்து சேர்ந்து விடக்கூடாது என்பதுதான். இதுதான் மிகப்பெரிய சனாதன கோட்பாடு. அது சூர்யாவுக்கு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்தில் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார். அவரை போல ஒரு ஆளுமை இந்த மண்ணில் எவராலும் இப்ப உண்டா? கலைஞருக்கு பிறகு உண்டா? சொல்லுங்கள். என்ன அண்ணன் திருமாவளவனை விட சபரீசன் மிகப்பெரிய அறிவாற்றல் தன்மையோடு உள்ளவரா? இந்த விஷயத்தில் வந்து விசிகா வந்து ஒரு பொதுவாக ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பிராண்டு, அப்படிங்கிற ஒரு பிராண்டு முத்திரை தொடர்ந்து இருக்கணும். அப்போது நம்ம வந்து வேற்று சமூகத்திலேருந்து வரக்கூடிய எந்த நபர்களையும் நம்ம அங்கீகரிக்க விட்டுறக்கூடாது அப்படின்றதுல இவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்களா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாரதிய ஜனதா மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பேசுகிற இயக்கமே அதைத்தான் விரும்புகிறது. திமுக நிச்சயமாக நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். ஆதவ அர்ஜுன் அவரு ஒரு விடயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் 234 கிராம தொகுதிகளுக்கு நான் பணியாற்றி இருக்கிறேன், தேர்தல் பணியாற்றி இருக்கிறேன். அந்த தேர்தல் பணிகளை நான் கண்டுகொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து ஊர்களிலும் சேரி இன்னும் துண்டாகத்தான் இருக்கிறது. எந்த ஊரிலும் சேரியும் மக்களும் ஒன்றாக வாழவில்லை. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து உடனடியாக கட்சியில் இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. உடனே அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நிற்கப் போவதாக வேட்பாளராக அறிவிக்கப்பட இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே இவர் வந்து லாட்ரி மார்ட்டினுடைய மருமகனாக இருக்கிறார். ஸோ இவர் வந்து சபரீசன் மூலமாக விசிகாவுக்கு அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நேரடியாக எனக்கு திமுகவிலேருந்து நான் சீட்டு வாங்கி தர முடியாது, நீங்கள் விசிகாவில் நின்று அங்கே உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றுவாங்க, அப்போ தான் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற வகையில் சபரீசன் சொன்னதாக திருச்சி சூர்யா வந்து நம்முடைய நேர்காணலில் பேசியிருக்கிறாரு. யார் இந்த ஆதவ் அர்ஜுன்? முதல்ல இந்த திருச்சி சூர்யா யாருன்னு பார்க்கணும். ஏதாவது சொல்லிட்டு கடந்து போயிடக்கூடாது. திருச்சி சூர்யா வந்து ஒரே ஒரு விஷயத்தில் அவரை நான் பாராட்டுறேன். அப்பனுடைய கொள்கையில் நேர்கொள்கையில் பயணிக்கிறார். ஆக அவர் ஏதோ ஒரு விஷயத்தை சிந்திச்சிருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் அப்போ எந்த கட்சி அந்த கட்சியில் தான் பிள்ளையும் பயணிக்கும். யோசித்ததால் சூர்யாவை வாழ்த்துகிறேன். ஆனால் குருட்டுத்தனமாக யோசிப்பதை வெறுக்கிறேன். முதல்ல இந்த சூர்யா நாவடக்கம் தேவை. ஏன்னா எதையாவது ஒன்றை கக்கி விட்டு போயிடக்கூடாது. மார்ட்டின் அவர்கள் வந்து லாட்டரி அதிபராக இருந்தார், அவருடைய மருமகன் என்றால் முதல்ல நீங்கள் சொல்வதை போல ஆதவ் அர்ஜுனுடைய வாழ்க்கை தரத்தை பார்க்க வேண்டும். சமூகத்தில் புறையோடி கிடக்கிற மாபெரும் இழுக்கான அழுக்கான விடயங்களை அவர் அரசியல் பாடம் படித்த காலத்திலேயே உணர்ந்திருக்கிறார். முதல்ல அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து வந்த ஒரு நபர். அவருடைய தந்தையார் வந்து வேலூர், அவருடைய தாயார் சென்னை. திருமணம் செய்து கொள்கிறார்கள். தாயார் 4 வயதிலேயே விட்டு இறந்து விட்டு போகிறார். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு திருச்சியில் போய் படித்து பிறகு இங்கே சென்னையில் வந்து அரசியல் பொலிட்டிக்கல் படித்து அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுத் தெரிந்தவர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு கூற்றை சொல்லுகிறார். நான் அம்பேத்கரையும், அதாவது இந்திய அளவில் அம்பேத்கரையும் மாநில அளவில் அண்ணாவையும் நான் பின்பற்றுகிறேன். அவர்கள் 2 பேரும் செய்த மாபெரும் புரட்சி எனக்கு பிடித்தது. ஆகையால் நான் வந்து களத்திற்கு வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். இதில் அரசியல் பார்வை, தெளிவான பார்வை, அரசியல் ஆளுமை, அது மட்டுமல்ல அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக முனைப்போடு போராடி கொண்டிருக்கிற ஒரு கடைநிலை
சமூகத்திலிருந்து பிறந்து வந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எவ்வாறெல்லாம் அரசியலை நகர்த்துகிறார் என்பதை நான் உற்று நோக்கிய காரணத்தால் நான் 2021 நான் கட்சியில் இணைந்து விட்டேன். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிறது. நான் 3 ஆண்டுகளாக கட்சிக்கு பின்னால் இருந்து நான் செயலாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஐடி விங்கை அவர் தான் செயலாற்றி கொண்டிருக்கார். சமீபத்தில் நடந்த அந்த மாநாட்டை கூட இவர் தான் நடத்தினார், மேடையில் வச்சு பாராட்டினார் திருமாவளவன். இன்னொரு செய்தி என்னன்னா, நீங்கள் மற்ற கட்சிகள் நடத்துகிற மாநாட்டிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய இதுவரை கிட்டத்தட்ட 25 மாநாடுகளை நடத்தியிருக்கிறது இயக்கம். ஆனால் இப்பொழுது அண்மையிலே நடக்கிற மாநாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் முறையில் நடக்கும். நீங்கள் அது ஒரு நவீனத்துவத்தோடு நடக்கும். அதற்கு காரணம் யாருன்னா தோழர் ஆதவ் அர்ஜுன் தான் அதுக்கு காரணம். அவர் ஒரு விடயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் 234 கிராம தொகுதிகளுக்கு நான் பணியாற்றியிருக்கிறேன், தேர்தல் பணியாற்றியிருக்கிறேன். அந்த தேர்தல் பணிகளை நான் கண்டுகொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து ஊர்களிலும் சேரி இன்னும் துண்டாகத்தான் இருக்கிறது. எந்த ஊரிலும் சேரியும் மக்களும் ஒன்றாக வாழவில்லை. இது எனக்கு மனநெருடலை தருகிறது. அதை மாற்றுவதற்கு நான் ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு மாற்றாக ஒரு அரசியல் புரட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் அண்ணன் திருமாவளவன். ஆகையால் அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு என் மனநிலை ஒத்துப்போனது. நான் விடுதலை சிறுத்தைகளில் இணைய வேண்டும் என்பது என் சிறிய வயது கனவு. அதை நான் இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறேன். நான் 3 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகளோடு பயணிக்கிறேன் என்கிற அந்த செய்தி இருக்கிறது அல்லவா. நான் கேட்குறேன், பொது சமூகத்தில் யார் கட்சி தொடங்கினாலும் அவங்களுக்கு சாதி முத்திரை இல்லை. ஆனால் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர் கட்சி தொடங்கினா அது ஏன் சாதி முத்திரை? இதுதான் மிகப்பெரிய சனாதன கோட்பாடு. ஆக அண்ணன் திருமா அவர்கள் இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனை சேர்த்த உடனே துணை பொதுச் செயலாளர் பதவி என்றெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கும்பல் கர்ஜிக்கிறது. சூர்யா போன்றவர்களுக்கெல்லாம் மூளை இருக்கிறதா என்கிறது எனக்கு தெரியவில்லை. இதற்கு முன்னால் ரஜினிகாந்த் என்கிற வழக்கறிஞர் கட்சியில் இணைந்ததும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறார். அண்ணன் SS பாலாஜி அவர்கள் கட்சியிலே இணைந்ததற்கு பிறகு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவர்களுடைய போலி முகங்கள் என்னவென்றால், யாரும் விடுதலை சிறுத்தையில மாற்று சமூகத்திலிருந்து சேர்ந்து விடக்கூடாது என்பதுதான். இதுதான் மிகப்பெரிய சனாதன கோட்பாடு. அது சூர்யாவுக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் திருச்சி சிவாவை நான் வேதனையோடும் வெக்கத்தோடும் பார்க்குறேன். ஒரு நல்ல பிள்ளைய பெற்றிருக்கலாம், ஏன் இப்படி ஒரு குழந்தையை பெற்று வளர்த்தீங்கன்னு எனக்கு புரியலை. ஏன்னா கொள்கைகளும் கோட்பாடுகளும் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் விமர்சனம் செய்வது என்பது சரியானதாக இருக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்ற அப்போ அவர் சொல்கிற விஷயமெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறீங்களா? சபரீசன் அனுப்புனார், அவர் இங்கே தேர்தலில் நிற்க சொன்னார், நேரடியாக திமுக கூட என்னால் பேச முடியாது, சீட்டில் நான் அங்கேருந்து வாங்கி தர முடியாதுன்ற விஷயத்தெல்லாம் அவர் சொன்னதாக பேசியிருக்கிறார். அப்போ அதெல்லாம் உண்மை இல்லைங்கிறீங்களா? தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்தில் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார். அவரை போல ஒரு ஆளுமை இந்த மண்ணில் எவரானும் இப்போ உண்டா? கலைஞருக்கு பிறகு உண்டா? சொல்லுங்கள். என்ன அண்ணன் திருமாவளவனை விட சபரீசன் மிகப்பெரிய அறிவாற்றல் தன்மையோடு உள்ளவரா? இல்லை, சபரீசனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? அவர் ஒரு முதலமைச்சருடைய மருமகன், அந்த அவ்வளோதான். அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் களப்பணிகளை நடத்தினார்கள். அந்த இடத்தில் இவர் பணி செய்திருக்கிறார், அவ்வளோதான். தேர்தல் களப்பணி என்பது கொள்கை கோட்பாடுகளோடு நிறைந்ததல்ல. அது ஒரு விதமான தொழில்நுட்பவியல். அந்த தொழில்நுட்பவியலோடு இணைந்து தான் இன்றைக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அவரோடு இணைந்து பணி செய்தார். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு ஒரு துறை தேவைப்பட்டது. அதில் இவர் பணியாற்றினார். ஒரு பணியாளராக வேலை செய்தார். அவர் கட்சிக்காரராக வேலை செய்யவில்லை. இன்றைக்கு கட்சிக்காரராக வேலை செய்ய விடுதலை சிறுத்தைகளை தேர்வு செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அரசியல் ரீதியாகவும் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அந்த ரீதியில் இன்றைக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய தேர்தல் களப்பணிகளை நடத்துவதற்கும் கட்சி கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கும் தொகுதி வாரியாக மட்டுமல்ல கிராமங்கள் வாரியாகவும் கட்சிகளை வளர்க்கப்பட வேண்டும். அது சேரிகளுக்குள் மட்டும் இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு வாசகம் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னவென்றால், சேரிகள் தோறும் சிறுத்தைகள் அல்ல, வீதிகள் தோறும் விடுதலை சிறுத்தைகள் என்கிற கோட்பாடை என்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தீர்மானிக்கிறதோ அன்றுதான் அதிகார மையம் அந்த சாமானிய மக்களுக்கும் கிடைக்கும் என்று நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். அந்த அடிப்படையில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சமூக கட்டமைப்பிலிருந்து இன்றைக்கு அண்ணன் திருமாவளவனை தலைவராக ஏற்று வந்திருக்கிறார் என்றால் அதுதான் சமூக மாற்றத்திற்கான முதல் கோடு என்று நான் கருதுகிறேன். இதை தடுப்பது தான் பாரதிய ஜனதாவுடைய அசண்டாவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சபரீசன் போன்றவர்கள்லாம் இப்படி ஆள் பிடித்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்புகிறார்கள் என்று பேசக்கூடிய தற்குறிகள் சூர்யாவை போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நான் என்ன கேட்குறேன், ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனுப்ப வேண்டியதானே? அங்கே உதயசூரியன் சின்னத்தில் தானே கணேசமூர்த்தி ஈரோடு தொகுதியில் நின்னார். அதே மறுமலர்ச்சி திமுகவுக்கு அனுப்புனா அதே உதயசூரியன் சின்னத்தில் இந்த ஆதவ் அர்ஜுன் நிற்கலாமே. விடுதலை சிறுத்தைகளுக்கு போனால் அவங்க கொஞ்சம் விடாப்படியாக நிற்பாங்களே. விடுதலை சிறுத்தைகளுக்கு போனால் இல்லை பான சின்னத்தை கேட்டு தனி சின்னத்தில் எல்லாம் நிற்பாங்க. அங்கே போனால் உதயசூரியனில் நிற்பதற்கு வாய்ப்பு இல்லையே. ஏற்கனவே ரவிக்குமாரை வச்சு நம்ம ஏமாந்தது போதும் விடுதலை சிறுத்தைகள் நினச்சிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற புரிதல் சபரீசனுக்கு இல்லையா?
இல்லை ஆதவ அர்ஜுன் என்ன முட்டாளா? சொல்லுங்க பாப்பா. மிகச்சிறந்த அறிவாளியாக, மிகச்சிறந்த தொழில்நுட்பவியலாக, மிகச்சிறந்த ஆளுமையாக இன்றைக்கு ஆதவ அர்ஜுன் வந்து விடுதலை சிறுத்தைகளில் இணைந்திருக்கிறார் என்றால், விடுதலை சிறுத்தைகளில் இணைந்ததுமே அந்த தலைவர் வந்து இன்னைக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கிறார் என்றால், அங்கீகரிக்கப்பட வேண்டிய எந்த மனிதரையும் அங்கீகரித்தே ஆக வேண்டும் என்கிற கோட்பாடோடு அண்ணன் திருமா அவர்கள் இன்றைக்கு அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர் அழகா சொல்றார், நான் 234 தொகுதிகளிலும் போய் சேரியும் ஊரையும் ஒன்றாக்குவதே என்னுடைய முதன்மை கடமை என்று ஒரு உயர்ந்த வகுப்பில் பிறந்தவர் சொல்லுகிறார் என்றால், இதுதான் சமூகத்திற்கான மாற்றம், இதுதான் அடித்தட்டு மக்களுக்கான விடுதலை என்பதை இந்த திருச்சி சூர்யா என்கிற தற்குறிகள் உணர வேண்டும் என்பதை தான் நான் சொல்ல கடமைப்பட்டேன். இந்த விஷயத்தில் வந்து விசிகா வந்து ஒரு பொதுவாக ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பிராண்டு, அப்படிங்கிற ஒரு பிராண்ட் முத்திரை தொடர்ந்து இருக்கணும். அப்போது நம்ம வந்து வேற்று சமூகத்திலேருந்து வரக்கூடிய எந்த நபர்களையும் நம்ம அங்கீகரிக்க விட்டுறக்கூடாது அப்படின்றதுல இவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்களா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாரதிய ஜனதா மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பேசுகிற இயக்கமே அதைத்தான் விரும்புகிறது. திமுக நிச்சயமாக நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, இப்ப அண்ணன் திருமாவளவன் பொது தொகுதியில் போட்டியிட போகிறார், தெரியுமா உங்களுக்கு? ஆமா, கேட்டிருக்கிறதாக தகவல் இருக்கு. பொது தொகுதி கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? நான் என்னை நீங்கள் தனியாக பார்க்காதீர்கள், நான் தனித்தொகுதி வேட்பாளர் என்றால் என்னை ஒரு சாதிய கட்டமைப்புக்குள் கொண்டு போய் திணித்து விடாதீர்கள், நான் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிறேன், அனைத்து தரப்பு மக்களுக்காக உழைப்பதற்காக வருகிறேன், அதுதான் என்னுடைய அரசியல் பயணம் என்று பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார். ஆக அவர் இன்றைக்கு பொது தொகுதியிலே நிற்க வேண்டும் என்பதை நான் பலமுறை பேசியிருக்கிறேன். நமது வலைவலித்தளத்தில் கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பொது தொகுதியிலே நின்றால்தான் ஒரு சரியான தலைமை பண்புக்கு ஏற்ற தலைவனாக இருக்க முடியும், இல்லை என்றால் நீ மக்கள் பேசுகிறார்களோ இல்லையோ எதிர்க்கட்சிகள் பேசுகிற இடத்திற்கு அண்ணன் தள்ளப்படுவார் என்று நான் தொடர்ந்து சொன்னேன். இன்றைக்கு அதை நிறைவேற்றுவதற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பொது தொகுதியிலே நிற்க வேண்டும், நிற்பதுதான் சரியான அரசியல் போக்கு, அரசியல் அணுகுமுறை என்று எனக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையில் அண்ணன் அவர்கள் பொது தொகுதியை கேட்க வேண்டும். சிதம்பரத்திலே வேறொரு நபரை நிறுத்துங்கள், விழுப்புரத்திலே நீங்கள் வேறொருவரை நிறுத்துங்கள். ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எதையுமே மூடி மறைச்சி பேசல. அண்ணன் ரவிக்குமாரை நான் மதிக்கிறவன், மிகச்சிறந்த எழுத்தாற்றல் மிக்க ஒரு கட்டுரையாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மாற்று கருத்திலே. ஆனால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து செயலாற்றவில்லை என்கிறதான் குற்றச்சாட்டு. ஏன்னா உதயசூரியன் காரணங்களே ஒரு மிகப்பெரிய அது ஒரு சின்ன காரணம் சொல்ல வர்றீங்களா? அப்படி உதயசூரியன் சின்னத்தில் நின்னதுனாலதான் அந்த காரணம். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அன்றாட மக்களிடம் போய் அரசியல் செய்ய வேண்டும், அதை அவர் செய்ய மறுத்து விட்டார் என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர் அனைத்து கிராமங்களுக்கும் செல்லவில்லை. ஆகையால் விடுதலை சிறுத்தைகள் என்கிற மாபெரும் இயக்கம் விழுப்புரம் தொகுதியிலே வளர்ந்து நிற்கிறது. ஆனால் மீண்டும் நீங்கள் ரவிக்குமாரை அந்த இடத்திலே நிறுத்தினால் வெற்றி பெறுவது என்பது, ஏற்கனவே வெற்றி பெற்றது உதயசூரியன் சின்னத்தில் நின்னதுனால அவர் வெற்றி பெற்றார். அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை, மிகப்பெரிய எழுத்தாளர் இருக்கிறார், மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்களித்திருப்பார்கள் மாற்று சின்னத்திலே, பானை சின்னத்திலே நின்றிருந்தால் கூட. ஆனால் இந்த முறை அவரை நிறுத்தினால் அங்கே குழப்பம் ஏற்படும். ஏன்னா கட்சி தொண்டர்களே வேலை செய்ய மறுப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் அங்கே கட்சியை பதப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் பதப்படுத்தி இருந்தால் வானூர் தொகுதியிலே வன்னியரசு வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அது விழுப்புரம் தொகுதிக்குள்ள தான் வருது. ஏன்? இவருடைய அரசியல் அணுகுமுறை, இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பதவியை வைத்து அந்த மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு தான் எனக்கு கிடைத்தது. ஆகையால் இந்த முறை விழுப்புரம் தொகுதியிலே நீங்கள் ரவிக்குமாரை நிறுத்தினால் தோல்வியை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. அந்த அளவுக்கு தான் இங்கே கட்சி இருக்கு. ஆனால் வேறு ஒரு வேட்பாளரை அந்த தொகுதியிலே நிறுத்தினால் நிச்சயமாக லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த இயக்கம் உருவாக்கும். அதற்கு தலைவர் தான் முடிவெடுக்கணும், தலைவர் தான் அதை யோசிக்கணும். இப்போ நான் சின்ன பையன், நான் பேசலை, நிறைய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் என்னிடத்தில் சொன்ன தகவலை நான் பரிமாறுகிறேன். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.